வாங்கம்மா உள்ளறக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்குதுல்ல, அதை அமுத்துங்கம்மா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப முக்கியமான வீடியோம்மா. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிறேங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனில் வாக்களிங்க. வாங்கம்மா, வீடியோவை பார்க்காம போயிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். வாங்க. என்ன அவ்வளோ ரசீதா என்ன பண்ணுறா? இருக்கிற டிசைன்ஸா என்ன பண்ணுறா? இருக்கிற இந்த டிவி பார்த்துக்கிட்டு இந்த நியூஸு ஒரே கலையபரமாக கிடக்குத. ஸ்டாலின் ஒரு பக்கம் பேப்பரை எரிக்கிறாரு, கருப்பு கொடி ஏற்றுறாக, ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்படி என்ன அந்த தொகுதி மறுவரையறைன்னா என்ன டிசைன்ஸா? அப்படி கேள்வி சொல்கிறேன். நம்ம மேலே லேசாக அந்த திமுக சாயம் பூசுகிற மாதிரி இருக்கும். மாமி வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டுங்கிறது. ஏன் நம்ம திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். இந்த தொகுதி மறுவரையறை இது மட்டும் நிறைவேறுனுச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, மூன்றாம் தரமாக போயிடும். என்ன, நம்மளை வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்படியாவது நம்மளை ஒழிச்சு கட்டி பண்ணும், ஓரம் கட்டி பண்ணும், இவனுங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பண்ணணும்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அதோட ஒரு முதல் படி தான் இந்த தொகுதி வரையறை. அவனுவோ என்ன பண்ணிடுவானுவோ நம்மளை மட்டும் இல்லடி, நம்ம வந்து தென்னிந்தியான்னு சொல்லுவாங்க நம்மளை. யார் யார்? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. இப்போ ஆந்திராவில் 2 போச்சுல, ஆந்திரா தெலுங்கானாண்டு. இப்போ 2 இருக்குது ஆந்திராவில். அந்த மாதிரி மொத்தம் இந்த 5 மாநிலங்களையும் ஓரம் கட்டிடுவானுங்க. ஏன்னா இந்த 5 மாநிலத்திலேருந்தும் பிஜேபிக்கு ஓட்டே உழுவாது. ஏன்னா நம்மளாம் படித்தவங்க, அவங்களுடைய மத அரசியலை வச்சு இங்கே யாரும் ஓட்டு போடுறது இல்லைங்கிறதுனால நம்மளை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த என்னது தொகுதி மறுவரையறை. எனக்கு விலங்கலையை இன்னும் தெளிவாக சொல்லுவேன். முதல்ல 2 விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க அவனு சொல்கிறேன். டிவியில் எப்போ பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் மசோதாமானுங்கள்ல, அது நம்ம வீட்டுக்கு பக்கத்து ஊரில் எய்த்து ஊரில் இருக்கிற மசோதா கிடையாது. மசோதாங்கிறது இப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சட்டம் திட்டம் சொல்கிறாங்கல்ல, ஒருத்த கொலை பண்ணிட்டான் அவனுக்கு தூக்கு தண்டனை, ஒருத்த கொலை பண்ணிட்டான் அவனுக்கு ஆயுள் தண்டனைன்ட்டு. இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? தண்டனை விவரமெல்லாம். இதுக்கெல்லாம் தான் சட்ட புத்தகம்னு ஒரு புக்கு விற்கிதே. இந்த தெரிஞ்சுக்கிற ஜெயின்ஸாக்கு இந்த சட்ட புத்தகம் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்போ அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு வந்து இந்த புக்கை எழுதுறாங்க. எங்கெங்கேருந்து எடுத்து எழுதுறாங்க? அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன், இங்கே இருந்தெல்லாம் அந்த நாட்டில் என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனைங்கிறத வந்து எல்லாத்தையும் தொகுத்து வச்சு ஒரு சட்ட புத்தகமாக எழுதி இனிமேல் இங்கே பண்ணுற தப்புக்கு இந்த தண்டனை தான் சொல்லி ஒரு சட்ட புத்தகத்தை ரெடி பண்ணுறாங்க. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டில் வேறு ஏதாவது சட்டம் புதுசாக கொண்டு வரணும், பண்ணணும், செய்யணும்னா நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை இல்லை, அதுக்கு பேர் மசோதான்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி இந்த தப்புக்கு இந்த தண்டனை இல்லை, இந்த மாதிரி ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத நாடாளுமன்றத்தில் உள்ள எம்பிக்கள்லாம் ஒரு மனதாக அதை ஜெயிக்க வைக்கணும், ஓகே சொல்லி. அப்போ தான் அது குடியரசுத் தலைவர் கையெழுத்துக்கு போய் சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும். சரி, இப்போ புதுசாக சட்டம் கொண்டு வராங்க. 18 வயசுக்கெல்லாம் இப்போ எல்லாரும் ஓட்டு போடுறோம்ல, இனிமேல் 18 வயசு கிடையாது, 15 வயசுலேருந்தே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வந்து மோடி தாக்கல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. அப்போ மோடி குரூப்பெல்லாம் அதுக்கு ஓகே சொல்லுது, ஒரு 100 பேர். அதுக்கு எதிர்ப்பாக உள்ளவங்கலாம் இல்லை, இது 18 வயசுலேயே தான் இருக்கணும், நாங்கள்லாம் இது ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எதிர்ப்பாக ஒரு 150 ஓட்டு உள்ளதுன்னு வச்சுக்குவேன். அந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படாது, அதை அதோட தூக்கி வச்சிருவாங்க. அதுக்கு இதுக்கு என்ன அவ்வளோ சம்மந்தம்? இங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ அந்த நாடாளுமன்றத்தில் போய் உட்காந்து இதெல்லாம் ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்கன்னு செய்கிறாங்கல்ல, இதெல்லாம் யார் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 39 பேரை நம்ம செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பலாம். அதுதான் நாடாளுமன்ற எலெக்ஷனு. இந்த 39 பேர் அது மாதிரி இந்த 39 பேருக்கு அது மட்டும்தான் வேலையானா? அது மட்டும் இல்லை, பிரதமரை செலக்ட் பண்ணுறாங்கல்ல, மேலே மோடி வருவாரா, ராகுல் காந்தி வருவாரான்ட்டு. அதுவுமே வந்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களிலிருந்து யார் அதிகப்படியாக மோடி தான் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகி அங்கே போகிறாங்களோ அந்த கவர்மெண்ட் தான் அங்கே அமையும். சரி உள்ள இப்போ மொத்தம் இந்தியா பூரா அதுக்கு 543 பேர் இருக்காங்க. அதாவது 543 சீட்டு. அந்த 543 சீட்டில் 250 பேர் யார் மெஜாரிட்டியாக வர்றாங்களோ அவங்க தான் மேலே வந்து ஆட்சி அமைப்பாங்க. ஓஹோ, அப்போ தான் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறாங்களா? அதானோ? அதுதான் இப்போ நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். நம்ம முதலமைச்சரை யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கான தேர்தல் இப்போ நடக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாளில் வரும், 2-3 வருஷத்தில் வர்றது வந்து நாடாளுமன்ற தேர்தல். அங்கே மேலே யார் ஆட்சி, இந்தியாவை யார் ஆள போகிறா, தமிழ்நாட்டை யார் ஆள போகிறாங்கிறதா 2 எலெக்ஷன் தான் பெரிய எலெக்ஷன் நமக்கு. சரி, இப்போ இந்த மோடி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த 548 சீட்டு சொன்னல, அதை வந்து 800 சீட்டாக்க போகிறோம், 800 பேரை செலக்ட் பண்ணணும் மக்கள் இந்தியா பூரா. அந்த 800 பேரில் யார் 400 பேர் மெஜாரிட்டியாக யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான்
இந்திய நாட்டை ஆள போகிற பிரதமர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வாதம். சரிதானே, இப்போ 540 பேரில் 250 பேர் பாதிக்கு பாதி, அதே மாதிரி 800ல் 400 பேர் பாதிக்கு பாதி தானே. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ நமக்கு 39 சீட்டு இருக்குல்ல, இந்த 39 சீட்டிலேருந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தா நமக்கு வந்து ஒரு 10-12 சீட்டு ஏற்றி போடுவாங்க, ஒரு 50-52 சீட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து அங்கே நாடாளுமன்றத்துக்கு போகிறது 39லேருந்து ஒரு 52-53 பேருன்னு சொல்ல வர்றா. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயந்தான். இங்கே தானே இடிக்குது. இதே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு இப்போ இருக்குதுன்னா அவங்களுக்கு 160லேருந்து 150லேருந்து 160 அப்போ வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னது, பாதிக்கு பாதி அங்கே கூடுது. 80லேருந்து 160 எவ்வளவு, இன்னொரு 80 சீட்டு அங்கே கூடுது. நமக்கு வெறும் 10 சீட்டு மட்டும்தான் கூடுது. இந்த சார்ட்டு கொடுத்தீங்கன்னா பாரு, 39 தமிழ்நாட்டிலேருந்து 51லேருந்து 53 வரைக்கும் வரும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது 80, 140லேருந்து 150 சீட்டு. பீகாரில் 60 தான் இப்போ இருக்குது, அது 120,000. ராஜஸ்தானில் 25 தான் இருக்குது, அது 50-50க்கு மேலே. மத்திய பிரதேசம் 29, இப்போ அடுத்த என்னது 50-55. மகாராஷ்டிராவில் 48 இருக்குது, அது 65லேருந்து 75 மாறப்போகுது. அவங்களுக்கெல்லாம் பாதிக்கு பாதி கூடுது. நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இருக்குல்ல, நமக்கு வந்து 10 சீட்டு 12 சீட்டு தான் கூடுது. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? அங்கிட்டு உள்ளவளுக்கு மட்டும் கூட கொடுத்துவிட்டு நம்மளுக்கு கம்மியாக தர்றாங்க. அதாவது கொஞ்சம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயின்ஸா அந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்தியா பூரா. இந்த மாதிரி மக்கள் தொகை கூடுது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிறியா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு லாரி பின்னாடி எழுதிக்கும். அப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு எழுதினானுங்க. 2 பிள்ளை இருந்தால் போதுன்னா, அப்புறம் 1 இருந்தால் போதுன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணானுங்க, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு எழுதினானுங்க. இதெல்லாம் என்னது, குடும்ப கட்டுப்பாடோட வசனம். நம்ம இந்த 5 ஸ்டேட்டும் வந்து படித்தவங்க நிறையா இருக்கிறதுனால அரசாங்கத்துடைய இதை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம வந்து இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம். இது வேறையா? ஆனால் வடக்கில் உள்ள மாநிலங்களில் படிப்பறிவு இல்லாத மாநிலம், அவங்களுக்கு எது என்ன சொன்னாலும் புரியாது. இதெல்லாம் சொன்னால் அடிக்க வந்துடும். அவனை பிள்ளை பக்கிறதே என்னது, 10 வயசானா வந்து கொத்தடிமை எங்கேயா கொண்டு விடுறது, வேலைக்கு அனுப்புறது, இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சானுங்க. அதனால பிள்ளைய 4-5 பிள்ளை 5-6 பிள்ளைன்னு பெற்றுக்கிட்டானுங்க. இதனால என்ன வந்துச்சு? இதனால ஒன்றும் வரல. அங்கே மக்கள் தொகை கூடியும் நம்ம தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறையவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓ இப்படி சொல்கிறா. இப்போ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த சீட்டு எண்ணிக்கை கொடுக்குறாங்க. அதனால தான் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு கூடிருச்சு. இது ஒரு காரணம். இனிமேல் இந்த மோடி குரூப் என்ன பண்ணுது, இவிஎம் மிஷினை வச்சு நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியாது. அது மாதிரி இந்த தென்னிந்தியாவை நம்பியும் நம்ம இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் நமக்கு ஓட்டும் உழுவாது. இதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற புது யுத்தியை கையில் எடுத்து தான் இனிமேல் இவனோட ஓட்டு நமக்கு தேவையில்லை. ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களோட ஓட்டு மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து இனிமேல் ஆட்சியை ஈஸியாக அமைக்கலாம். இன்னும் 2 தடவை ஒரு தடவை நம்ம ஜெயிச்சாக்கா எப்படி இந்த இவிஎம் மிஷினை வந்து பேன் பண்ணி திரும்ப வந்து வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினா நம்ம கதி அரோகதி ஆயிரும். அப்படி என்ன நடந்தாலும் நம்ம இனிமேல் ஆட்சிக்கு வரணும்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லேருந்து நம்ம வந்து ஓட்டு வாங்குற மாதிரி ஆயிடணும். அதனால தான் இந்த திருத்தத்தை ரொம்ப மும்முரமாக கொண்டு வர துடிக்கிறாங்க. வடக்கன்ஸ் தான் கண்ணை முடிக்கிட்டு ஓட்ட போட்டுறாங்கள. அதனால அங்கிட்டு சீட்டை அதிகரிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த 800ல் 400 சீட்டை அவங்க ஈஸியாக அந்த பக்கமே ஜெயிச்சிருவாங்க. இனிமேல் நம்ம பக்கம் அவனுங்க ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலைன்னா என்ன, அந்த மாதிரி முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்படி ஜெயிக்கலைன்னா கூட இங்கே நமக்கு வர வேண்டிய நிதி ஒழுங்காக வராது. நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய சலுகைகள் எல்லாமே பறி போயிடும். நம்ம வந்து ஒரு இந்திய நாட்டில் இதை தென்னிந்தியா ஒரு 3ஆம் தர குடிமக்களாக மாறிடுவோம். ஆனால் ஒன்னுடி ஜெயின்ஸா, நம்ம ஏன் திமுகன்னு சொல்கிறோம் தெரியுதா? தமிழ்நாட்டை எல்லாரும் ஆளணும்னு நினைக்கிறப்ப இந்த தமிழ்நாடு வாழணும்னு நினைக்கிறாரு பாரு ஒருத்தர். ஏன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, மோடி அரசாங்கம் கொண்டு வந்தால் நல்லதாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாமல் இருங்க. ஸ்டாலின் வந்து தோல்வி பயத்தில் உளர்றாரு கிளறாருன்னு சொல்கிறானுங்க, சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த எடப்பாடி. இந்த விஜய் பையா இது சம்மந்தமாக பெருசாக ஒன்றும் வாயை திறந்து பேசலை. நம்மளை ஒழிச்சு கட்டணும்னு ஒரு குரூப்பு சுற்றிக்கிட்டு இருக்கு, நம்மளை வந்து அடிமையாக்கணும்னு ஒரு குரூப்பு சுற்றிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எதிர்த்து தைரியமாக களமாடுறதுக்கு திமுகனால மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இவனுங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தானுங்க அப்படின்னா டவுசரை கழட்டி ஓட விட்டுருவானுங்க. யார் இந்த விஜய், எடப்பாடிலாம். அதில் எடப்பாடிலாம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக பிஜேபி என்ன சொல்லுதோ அதை அத்தனைக்கும் தலையாட்டிக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு நம்மளெல்லாம் வித்துட்டு போயிடுவானுங்க. இதை எதிர்த்து பேசக்கூடிய திராணியும் தைரியமும் விஜய்க்கு கிடையாது. அதனால தான் இந்த தடவை திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மண்டையாக அடிச்சுக்கிறோம். சரிடி, இப்போ இதை என்ன சட்டமாக ஆக்கிட்டானுவோலா, என்ன பண்ணுறானுவா? இதை நேற்று சட்டமாக ஆக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் அந்த எப்போதும் ஓட்டு எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஓட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. நிறையா பேர் இதுக்கு ஓட்டு போடலை. இது வேணாம், இந்த சட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடலை. அப்போனா தோற்று போயிட்டாங்களா? தோற்று போயிடுச்சு. ஆனாலும் இவனுக்கு இதோட விட மாட்டானுங்க, இதை திருப்பிக்கிட்டு கொண்டுக்கிட்டு வருவானுங்க. அது எப்படி வருவானுவா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ இந்த சட்டத்தை மட்டும் தனியாக கொண்டுக்கிட்டு வராமல்
பெண்களுக்கு 33% இது இடஒதுக்கீடு எதில் தேர்தலில். இப்போ 100 பேர் தேர்தலில் போட்டிட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதில் 33 பேர் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி கவர்மெண்ட்டு இந்த சட்டத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அதை பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரே சட்டமாக கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில். நேற்று யதார்த்தமாக யூடியூப்பை ஓப்பன் பண்ணப்போ இந்த நீ இப்போ பார்க்குறீல்ல அந்த காட்சி வந்துச்சு. என்னன்னா அந்த பாலிமர்காரன் இருக்கான் பாரு, 1ஆம் நம்பர் திருட்டு பய, அவன் எப்படி போட்டிருக்கான், பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி ஏன், கீழே சத்தியம் தொலைக்காட்சி டிவி, தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி ஏன். ஒரே சட்டத்துக்கு ஒரே நியூஸுக்கு எப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்கானுங்க பாரு. அதில் இந்த பாலிமர் நியூஸ் இருக்கான் பாரு, 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன், அந்த சேனலை யாரும் பார்க்காதீங்க. இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா பெண்களுக்கு இடம் கொடுக்கறது. அப்போது இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கு நம்ம ஓட்டு போடலை அப்படின்ற மாதிரி காட்டுறானுங்க. ராகுல் காந்தி என்ன நாடாளுமன்றத்தில் சொல்கிறாருன்னா, அந்த சட்டத்தை நீ தனியாக கொண்டுக்கிட்டு வா, நாங்கள் இப்போவே அதை ஆதரிக்கிறோம், ஆனால் இந்த தொகுதி மறுவரை மசோதாவை நாங்கள் ஆதரிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் ரெண்டுமே நேற்று தோல்வி அடைஞ்சிருச்சு. அவனுங்க பிஜேபிக்காரனுக்கு என்ன சொல்கிறானுங்க, பெண்களுக்கு எதிராக செயல்படுது எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இவர் யாருடே, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கேவலமான அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மத்தியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படிங்கிறவர் தான் இந்த அகிலேஷ் யாதவ். நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து 160 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த சட்டத்தை ஆதரித்து நேற்று ஓட்டு போட்டிருந்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்ல மனுஷனுங்கனால தான் நேற்று அந்த சட்டமே தோல்வி அடைஞ்சிச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க, இந்த சட்டத்தினால நாங்கள் பயனடைஞ்சாலும் தென்னிந்தியாக்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் அவங்களுக்கு நசுக்கப்படுறாங்க. அவங்க முறையாக இந்த குடும்ப கட்டுப்பாடு அமல்படுத்தினதுனால, அரசாங்கம் சொன்ன சட்டத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க அதை சரிப்படுத்தினதுனால அவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை இது, அதனால நாங்கள் அந்த சட்டத்தை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி எதிர்த்து வாக்களித்த ஒரு நல்ல மனுஷன்ல இவரும் ஒருத்தர். எடப்பாடி மாதிரி அயோக்கியர்கள் இதை ஆதரித்த நேரத்தில் எங்கேருந்தோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணா பார்த்தீங்களா, அதில் ஒரு ஆள் தான் இந்த அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர். எங்கேருந்தோ வடக்கில் இருந்து ஒரு ஹிந்திக்காரன் நமக்கு ஆதரவாக இருக்கிறதா நினச்சி நம்ம அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்கான். ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்ம சொத்தை தின்னுட்டு தமிழ்நாட்டு உப்பை தின்னுபிட்டு கொஞ்சம் கூட நம்ம மண்ணுக்கும் நம்மளுக்கும் விசுவாசமே இல்லாத அந்த எடப்பாடி நேற்று என்ன பேசியிருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா மத்திய அரசு உறுதி, பழனிசாமி தொகுதி மறுவரையால் பாதிப்பு இல்லைன்னா மத்திய அரசு உறுதி அளித்துள்ளது. இவனுக்கு நமக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காங்க இந்த மத்திய அரசு, இவனுக்கு நமக்கு உறுதி தரானுங்க, நமக்கு பாடம் எடுக்கிறானுங்க. கேட்டால் இந்த அடிமை எடப்பாடி மோடி கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச பொய் பித்தலாட்டம் கிடையாது, ஒரு ஓட்டு கூட ரெட்டலைக்கு போடாதீங்க, நல்லா இப்பயே வித்துருவானுவோம் நம்மளை. அதையே தான் நானும் சொல்ல வர்றேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், நம்ம மண்ணை பாதுகாக்கணும்னு போராடுறவங்களுக்கு வாக்களிங்க. என்ன சும்மா அதை டிவியில் பார்த்துட்டு திரும்ப சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க தயவு செய்து. டிவியில் பார்த்துட்டு நடிகர்களாக பாருங்கள், அவங்க படத்தை பாருங்கள். ஏன்னா அந்த தொகுதி அறை என்னன்னு தெரியறதுக்கே விஜய்க்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். தப்பாக சொல்லலைண்ணா, அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிற பக்குவத்தில் இல்லை, பண்பாட்டில் இல்லை. தமிழ்நாட்டை ஆளணும் மட்டும் துடிக்கிறாங்க. அது அப்படி ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்காக போராடணும், போராட்ட குணம் வேணும், தைரியம் வேணும், திராணி வேணும். ஏன் மத்திய அரசு எதிர்த்து பேச வேண்டியதானே விஜய், இது தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு எங்கேருந்து எவனோ குரல் கொடுக்குறான். தமிழ்நாட்டை ஆளணும், தமிழ் மக்களை ஆளணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு மேலே ஆசையும் பாசமும் இருந்திருந்தா நீங்கள் எதிர்த்து குரல் கொடுத்துருப்பீங்கல்ல. மக்களே திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம மண்ணையும் நம்மளையும் வீணாக்கி நம்ம சந்ததியில வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக இதை மாற்றிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன். அதனால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிங்க. இது அரசியல் மட்டும் கிடையாது, ஓட்டு மட்டும் கிடையாது, நம்ம நாடு நம்மளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோ புரியலனா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ புரியும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட அரசியல் நாலேஜே இல்லாமல் நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டோம். இனிமேலும் நம்ம அரசியல் நாலேஜ் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம், ஏனோ தானே முன்ன மாதிரி ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே வாழ்றது கஷ்டமாயிரும். அதனால் கொஞ்சமாவது அரசியல் தெரிஞ்சுக்கிடுங்க, கொஞ்சமாக அதை கற்றுக்கிறதுக்கான முயற்சி எடுங்க, நல்லவங்களுக்கு வாக்களிங்க. குறிப்பாக இந்த இளைய தலைமுறைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா, இலிட்ரேட் பொலிட்டிக்கல் பீப்புள்னு வச்சுருக்காங்க. உங்கள் இந்த இளைய தலைமுறைக்கு பத்திரிகையாளர்கள்லாம் வச்சிருக்கிற பேரே அரசியல் அறிவில்லாத தலைமுறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி தலைமுறையாக வளராதிங்க, கொஞ்சமாவது அரசியல் நாலேஜோட வளருங்க. அரசியல்ங்கிறது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றும் இல்லை. இனிமேல் நம்ம அரசியலோடவும் அரசாங்கத்தோடவும் ஒன்றுபட்டு தான் நம்ம இனிமேல் வாழ முடியும். நம்ம வாழ்க்கை முறை அப்படி தான் கொண்டு போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாருங்கள், எது நடந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு பார்த்துட்டு அரசியல் விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மாமி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.